வர வர இந்த யாழினி பொண்ணு ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிட்டா. எல்லா வேலையும் நைட்டே முடிச்சு வைக்க சொன்னேன். ஆனா இந்த பூ வாங்கிட்டு வந்து வச்சுனே பூ கட்டணும்னு சொன்னாலா, ஞாபகப்படுத்தினாலா? நான் தான் வயசான காலத்துல எல்லாத்தையும் மறந்துடுறேன். அவ சின்ன பிள்ளை தானே, நான் மறந்துட்டாலும் அவ தானே ஞாபகப்படுத்தணும். ஆனா அவளுக்கே எல்லாத்தையும் நான் தான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஒன்னத்துக்கும் வர வர பிரயோஜனமே கிடையாது அவ. இப்ப இவ்வளவு பூவையும் நைட்டு ஃபுல்லா உட்காந்து நான் தான் கட்டணும். அப்பவே அவன் ஞாபகப்படுத்தி இருந்தானா அவளையும் கொஞ்சம் கட்ட விட்டுருப்பேன், சேர்ந்து முடிஞ்சிருக்கும். வர வர இந்த பொண்ணு என்ன மோகத்துலதான் திரியறான்னு தெரியல. ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்ல, எதையுமே ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிறா. அத்தை, வாப்பா சஞ்சய். என்னப்பா தூக்கம் வரலையா? பால் டீ காஃபி ஏதாவது போட்டு தரணுமா? சாச்சே அதெல்லாம் எதுவும் வேணாம் அத்தை. ரொம்ப நாள் கழிச்சு ஊரை பக்கம் வந்திருக்கேன்ல, அதான் புது இடனால தூக்கம் வரல. அப்படியாப்பா, சரி சரி. என்ன இந்நேரத்துல உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கீங்க? காலையில குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்ல, பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது பூ நிறைய போடுவாங்க. இந்த யாழினி கிட்ட முன்னாடி ஞாபகப்படுத்த சொன்னேன், அந்த பிள்ளை ஞாபகப்படுத்தாம விட்டுருச்சு. காலையில அவசர அவசரம் கிளம்பும் போது எங்க இருந்து கட்ட முடியும், அதனாலதான் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரிங்க அத்தை. சரிப்பா, நான் பூ கட்டுறேன், நீ உன் வேலையை பாரு. நான் உங்ககிட்ட பேச வேண்டிதான் வந்தேன், பேச மாட்டீங்களா என்கிட்ட? நாங்க எங்க பேசாம இருந்தோம்? நீங்களும் உங்க அப்பனும் தான் பேசாம இருக்கீங்க. எங்களை ஒரு ஆளாவா மதிக்கிறீங்க? என்னதான் ஒண்ணுக்கு ஒன்னால இருந்தாலும் முறையானா செஞ்சுதானே ஆகணும். ஆனா உங்க அப்பங்காரன் உன் அண்ணனுக்கு கல்யாணம் வச்சது கூட எங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நாங்க என்ன வந்தா உங்க சொத்தை அழிஞ்சு போயிட போகுது, இல்ல பந்தியில உட்காந்து சோறதான் தின்ட்டு போயிட போறோமா? ஒரு வார்த்தை சொன்னா உங்க அப்பனுக்கு என்ன? அந்த ஆள் வரட்டும் கேட்கணும்னு தான் இருந்தேன், இப்ப நீயே வந்திருக்க. உனக்கு கூட தோணலையா அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லி? ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு அத்தை. சின்ன வயசுல இருந்து என்னை தூக்கி வளர்த்தது நீங்க தானே. ஆமாப்பா, இப்ப இந்த மாதிரி வக்கனையா பேசு. ஆனா கல்யாணத்தை வைக்கும் போது மட்டும் எங்களை ஒரு ஆளாவே மதிக்காம கூப்பிடாம இருந்துருங்க. எனக்கும் ஒரு நாள் வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாழினி கல்யாணம் வரட்டும், உங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்க முன்னாடி தான் நடத்தி வைப்பேன். நான் ஒன்னும் உங்களை மாதிரி கிடையாது, அப்ப காட்டுவேன் நான் யாரு, உங்க அப்பா யாருன்னு. ஐயோ அத்தை, எங்க அப்பாவுக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல அத்தை. யாராவது சொந்த தங்கச்சிய மயன் கல்யாணத்துக்கு கூப்பிடாம இருப்பாங்களா? நாங்க உங்களுக்கு எவ்வளவு தூரமா தெரியுமா கால் பண்ணோம். என்னது கால் பண்ணீங்களா? ஆமா, அண்ணனோட கல்யாணம் சீக்கிரமா நடந்துருச்சு. ஏன்னா அவனோட ஜாதகத்துல ஏதோ கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் டேட்டை டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்பா வந்துட்டு ஊருக்கு வந்து பத்திரிக்கை வைக்கலான் தான் இருந்தாரு. சரி உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அரவிந்துக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவன் எங்க குரலை கேட்ட உடனே கட் பண்ணி பிளாக் பண்ணிட்டான். நானும் வேற ஃபோன்ல இருந்து எவ்வளவோ கால் கனெக்ட் பண்ணேன், ஆனா லைன் கிடைக்கவே இல்லை. அவன் எங்க குரலை கேட்ட உடனே கட் பண்ணி பிளாக் பண்ணிட்டான். என்னது, அரவிந்த் பிளாக் பண்ணிட்டானா? ஆமா அத்தை, நீங்க வேணா அரவிந்த் கிட்ட கேட்டு பாருங்க. நாங்க அவ்வளோ டைம் உங்களுக்கு ட்ரை பண்ணோம் தெரியுமா? அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் எல்லார்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி நானே ட்ரை பண்ணேன். அப்புறம் தான் அப்பா கோவமாயிட்டாரு. நம்ம குரலை ஃபோன்ல கூட கேட்க கூடாதுன்னு இந்த பையன் பிளாக் பண்ணி வைக்கிறான், உங்க அத்தைக்காரி தான் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்ட்டாரு எங்க அப்பாவும். அதனாலதான் நாங்க வீட்டுக்கும் வரல. ஆனா உங்ககிட்ட சொல்ல நாங்க எவ்வளவு தெரியுமா ட்ரை பண்ணோம். நீங்க என்னன்னா புரிக்காம பேசிட்டு இருக்கீங்க. 1000 தான் இருந்தாலும் நீங்க என்னோட அத்தை தானே. எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை இருந்தா பரவாயில்ல, அதுக்காக நாங்க உங்ககிட்ட பேசாம இருக்க முடியுமா? நான் உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவு ஆசையா தெரியுமா இருந்தேன். கல்யாணத்துக்கு நீங்க வரணும், யாழினி வரணும், அரவிந்த்லாம் வரணும், வந்து முன்னிலைன்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்லாம் அவ்வளோ ஆசைப்பட்டேன். அசோக்கும் ஆசைப்பட்டான். ஆனா கடைசியில பார்த்தா அரவிந்த் தான் எல்லார் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டான். உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல தெரியுமா? நிஜமா தான் சொல்றியா? நீங்க கால் பண்ணீங்களா எங்களுக்கு கல்யாணத்துக்கு சொல்றதுக்கு? ஆமா, கல்யாணத்துக்கு சொல்றதுக்கான கால் பண்ணல, உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தான் கால் பண்ணோம். அதுக்கே அவன் எடுக்கவே இல்லை தெரியுமா? உண்மையிலே அரவிந்த் பிளாக்கா பண்ணா? அட ஆமா அத்தை, ஆனா அப்பா தான் நினைச்சுக்கிட்டாரு நீங்க தான் அப்படி பண்ண சொல்லிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. நானா? ஐயோ, நானா எதுவும் சொல்லலப்பா அரவிந்த் கிட்ட. இந்த அரவிந்த் பையன் உங்களுக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியா அத்தை? அப்ப நம்பரை நீங்க பிளாக் பண்ண சொல்லலையா? ஐயோ, நான் ஏப்பா பிளாக் பண்ண சொல்ல போறேன்? என்னதான் இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி நான் உன்னோட அத்தை. எனக்கு உன் மேல எல்லா உரிமையும் எல்லா பாசமும் இருக்கதா செய்யுது தெரியுமா? இப்ப கூட நான் கோவமா இருக்கிறதுக்கு காரணமே உங்க அப்பங்காரன் அசோக் கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடலன்றதுக்காக தான்.
இருந்தாலும் நீங்க பசங்க எல்லாம் வரீங்க, என் பேரப்புள்ள வருது அப்படின்னு சொல்லி நான் பார்த்து ஒன்னொன்னுத்தையும் செஞ்சு வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பாசம் எல்லாம் போகாம இல்லை, எனக்கு உங்க மேல அவ்வளோ பாசம் இருந்துச்சு. ஆனா என்ன சைட்ல ஒரே கோவம், உங்க அப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு தான். ஆனா நீ என்னன்னா கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்ற. நான் உண்மையதான் அத்தை சொல்றேன். நீங்க வேணா நாளைக்கு அரவிந்த் கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. அப்படியாப்பா? கண்டிப்பா கேக்குறேன். அவன்கிட்ட கேட்டாதான் எது உண்மைன்னு தெரியும். அப்ப இப்போ உங்களுக்கு எங்க மேல கோபம் இல்லை தானே அத்தை? எனக்கு கோவம் எல்லாம் உங்க மேல இல்லப்பா, உங்க அப்பா மேலதான் லைட்டா இருந்துச்சு. 1000 தான் இருந்தாலும் நானும் அவனும் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க. என்னையும் அவன் அசிங்கப்படுத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என் பசங்களை அசிங்கப்படுத்திட்டான், கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா நான் கோவத்துல இருந்தேன். அதான் இப்ப வந்து நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியே, இதுக்கப்புறம் கோவம் என்ன எனக்கு? அப்ப பழைய மாதிரி அப்பா கிட்ட பேசுவீங்களா அத்தை? நானாலாம் போய் பேச மாட்டேப்பா. 1000 தான் இருந்தாலும் உங்க அப்பா பண்ணது தப்பு தான். அது என்ன, சொந்த தங்கச்சி வீட்டுக்கு வரதுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு தான் வரணுமா? உரிமையா தங்கச்சி வீட்டுக்கு வரேன்னு வர வேண்டியதானே? அது என்ன ஃபோன் போட்டு கேட்டுட்டு தான் உங்க அப்பா வருவானோ? ஐயோ அத்தை, இல்ல நீங்க எதுவும் கோவமா இருப்பீங்க, வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி நினைச்சுதான் எங்க அப்பா ஃபோன் பண்ணாரே தவிர ஃபோன் பண்ணி போட்டுட்டு தான் வரணும்லாம் இல்ல. அட ஏன்பா, நான் ஏன்பா உங்களெல்லாம் விரட்டி அடிக்க போறேன்? உண்மையா சொல்லணும்னா உன்னையா அசோக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப என் சஞ்சய் பிள்ளையா அசோக் பிள்ளையெல்லாம் பாப்பேன்னு அவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? அப்படியா அத்தை? ஆமா சஞ்சய், முன்னாடிலாம் லீவ் விட்டா வீட்டுக்கு வருவீங்க, அப்புறம் சண்டேல வரதே இல்லை. அதனால ஒவ்வொரு காலாண்டு லீவ்லயும் எனக்கு வீடே வெறிச்சோடி போயிருக்கும் தெரியுமா? அப்ப என்னையும் அசோக் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? ஆமா சஞ்சய், ஏன்னா நீ அசோக் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை. ஆனா என்ன, எங்க அப்பாவோட சின்ன சின்ன ஈகோனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்போ ஒன்றும் கெட்டு போல, இன்னும் ஒரு வாரம் நம்ம இங்க தானே இருக்க போறோம். பழைய மாதிரி நம்மளோட குடும்பத்தை நம்ம மாத்திக்கலாம், என்ன சரிங்களா? அதெல்லாம் எனக்கு ஓகே தான். ஆனா உன் அப்பா ஏதாவது கொரடுபடி பண்ணா திரும்பி நான் இருக்கிறத விட பல மடங்கு மோசமாயிருவேன் பாத்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் நடக்காத அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, சரி மசமசன்னு பேசிட்டு இருக்காத. காலையில உனக்கு நிறைய வேலை இருக்கு குலதெய்வம் கோயில்ல. அங்க போய் பொங்கல் வைக்கணும், ரொம்ப தூரம் படிக்கட்டுல நடந்து போகணும், நீ ரொம்ப களைப்பாயிடுவ. போய் படுத்து தூங்கு போ. நீங்க எங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னைய மட்டும் போய் படுத்து தூங்க சொல்றீங்களா? எனக்கும் பூ கட்டுறது எப்படின்னு கத்து கொடுங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அட, பூ கட்டுறதெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க செய்யலாமா? போய் தூங்குப்பா. அட, இதுல என்ன அத்தை இருக்கு? ஏன் பிரிச்சு பாக்குறீங்க ஆம்பளை பிள்ளைங்க வேலை பொம்பளை பிள்ளைங்க வேலைன்னு? எல்லாமே எல்லாரும் செய்யலாம் அத்தை. நீங்க எனக்கு கத்து கொடுங்க. எனக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த பூ கட்டுறது எப்படின்னு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. கத்து கொடுங்க, கத்துக்கிறேன். சரி வா, கத்து தரேன். விளையாட்டு பிள்ளை சஞ்சய், அப்ப இருந்த மாதிரி அப்படியே இருக்க, இன்னும் மாறவே இல்லை நீ. நான் மட்டுமா, நீங்க கூட தான்.